ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சாரோட ஃபஸ்ட் நாள் ட்ரைனிங் ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு. எந்த இடத்துல ஸ்லோ பண்ணணும், எப்படி வந்து டைம் டிலே பண்ணணும், எப்படி ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த ஒரு கண்ட்ரோல்லாம் பேஸ் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நேரோ ஸ்ட்ரீட்டு இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட்டு நேரோ ஸ்ட்ரீட் ஓட்டினார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ரோட்டில் ஸ்லோவாக போய்க்குங்க சார். ஸ்டீரிங் ரொம்ப திருப்பாதீங்க, ரொம்ப மைன்யூட்டாக காமிக்கணும், அப்படியே மெதுவாக கண்ட்ரோல் பண்ணி போய்க்குங்க. ஸோ ஃபஸ்ட் டே இந்த மெயின் ரோட்டில், அதுவும் ஏர்போர்ட் ரோட்டில் ஓட்டுறாரு ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ தான் நல்ல ஒரு டைமிங்கில் வந்து கொண்டு வந்து இறக்கி விட்ருக்கேன். ஸ்லோவாக போங்க சார், நல்லா பழி வாங்கிட்டார். ஸ்லோவாக போங்க, அப்படியே கண்ட்ரோல் பண்ணி போங்க சார். ஸோ நல்லா டிலே பண்ணி மெதுவாக ஓட்டுங்க. ஸோ ஏன்னா ஒருத்தர் நல்லா பர்ஃபெக்டாக ஓட்டுறாரு அப்படிங்கிறதுக்கு இதுதான் கரெக்டான டைம். ஸோ என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஓட்ட முடியாது. நான் நல்லா பண்ணுறோம் இல்லையா, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. எப்படி சார் முதல் நாள் எதிர்பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு? இல்லவே இல்லை. எப்படி பக்காவா ஒரு எல்லா ரோட்லேயுமே நீங்கள் ஓட்டிட்டு வந்துட்டீங்க பாருங்கள். நேரோ ஸ்ட்ரீட்டு எல்லாம் கார்டில் இருந்து மேடு எல்லாத்தையும் ஓட்டியாச்சு. ஒரே நாளில் வந்து சாரை பக்காவாக ரெடி பண்ணி கண்ட்ரோல் கொண்டு வந்து, நான் காலையிலே சொல்லிட்டேன் அவர்கிட்ட, சார் கிரவுண்ட் வரைக்கும் தான் நான், ரிட்டர்ன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட. ஸோ அந்த விஷயத்த வந்து இப்போ உங்களுக்கு பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான் சார், ஸ்டடி பண்ணி கரெக்டாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான். பி கூல் அண்ட் ஹாப்பி. சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே ரன்னிங் மூவ்மெண்ட்டு சார் வெஹிக்கிள், அங்கே மாதிரி டிஸ்டர்பன்ஸே கிடையாது. எப்போவுமே மெயின் ரோடு ஈஸியாக ஓட்டிடலாம் நீங்கள். ஏன்னா ரன்னிங் மூவ்மெண்ட் இருந்துக்கினே இருக்கும் உங்களுக்கு. இங்கே வெறும் ஆக்சலரேட்டர் பிரேக் மட்டும்தான். ஆமாம், அங்கன்னா இந்த எல்லாத்தையும் பிடிச்சி யோசிக்கணும், எல்லா பக்கமும் பார்க்கணும், போடணும், எல்லாம் பண்ணணும். கரெக்டு. இது அப்படி இல்லையே. ஸோ டிராஃபிக்கில் அழகாக வந்து சாருக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுற மூமெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு. எப்படி சார், எப்படி சொல்லி கொடுக்குறோம்? நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது. இந்த வேர்ட்ஸே இல்லை. நம்ம ட்ரைனிங் உங்களுக்கு எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரே நாளில் கொண்டு வந்துடுவோம்? அந்த மாதிரி இல்லை, நான் நிஜமாக எதிர்பார்க்கல. நிஜமாக நான் வந்து ஃபஸ்ட் டேவே மெயின் ரோட்டில் வருவேன், ஃபஸ்ட் டேவே இவ்வளோ ஸ்டீரிங் கண்ட்ரோல் கிடைக்கும், ஃபஸ்ட் டேவே இவ்வளோ ஒரு வண்டி நான் மூவ் பண்ணுவேனானே ஒரு சந்தேகத்தில் தான் இருந்தேன். பட் இப்போ ஸ்லோ, அவ்வளோதான் சார். அப்படியே கேஷுவலாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுங்க சார். ஏன்னா மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ்மெண்ட்டில் அப்படியே மிடில்லையே ஓட்டுங்க. அவ்வளோதான், பி கூல் அண்ட் ஹாப்பி. ஸோ வண்டியோட அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்கும்போது நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதேமாதிரி ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு லைட்டு மூவ்மெண்ட், ரொம்ப லைட் மூவ்மெண்ட். ஏன்னா பவர் ஸ்டேரிங் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னா ரொம்ப திருப்பிடவே கூடாது. ஸ்லோவாக ஜஸ்ட்டு காமிச்சா போதும், அப்படியே ரைட்டில் லைட்டாக காமிங்க. அவ்வளோதான், அப்படியே போயிட்டுருக்கோம், அதுவே கூலாக போகும். அவ்வளோதான். ஏன்னா காரே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் விரும்பும், ஸ்லோவாக கூட்டின்னு போங்க என்ன அப்படின்னு. பார்த்து நீங்கள் பார்க்காதீங்க, அப்படியே பொறுமையாக அவர் போய்டுவார், நீங்கள் போங்க, ஸ்லோவாக போங்க. அதெல்லாம் பொறுமையாக போங்க. லெஃப்ட்டில் இண்டிகேட்டரை போட்டு ஸ்லோவாக போங்க, விடுங்க, ஸ்லோவாக போங்க. நீங்கள் ரொம்ப ஒதுங்காதீங்க, ஸ்லோவாக போங்க. அப்படியே நீங்கள் ரொம்ப ஒதுங்காதீங்க, ஸ்டடி பண்ணிங்க, அப்படியே போங்க. ஸ்லோவாக போங்க சார். கேப் மெயின்டைன் பண்ணியே விட்டுங்க, ரொம்ப ஒதுங்காதீங்க, அப்படியே போங்க, மெதுவாக போங்க. வெஹிக்கிள் அண்ட் ஹாப்பி சார், அதுதான் முக்கியம். ஏன்னா வண்டியோட எடுத்துட்டேன் சார். அவ்வளோதான். எனக்கு அங்கே இண்டிகேட்டர் சிக்னல் வந்து ஸ்லோவாக ஸ்டடி பண்ணி போங்க. அதனாலே ரைட்டில் கரெக்டு. மெயினாக கண்ட்ரோல் இருக்கணும் சார், அவ்வளோதான். சைட் பார்த்து ஓட்டுனீங்கனாலே போதும், ஜம்முன்னு போயிடலாம். அதே மாதிரி டைம் டிலே மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எந்த மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் டைம் டிலே கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே உங்களால் ஈஸியாக ஒரு பாயிண்ட்டுமே மேனேஜ் பண்ண முடியும் பர்ஃபெக்டாக. அவ்வளோதான். டைம் டிலேயில் கண்ட்ரோல் பண்ணி ஸ்லோவாக போயிட்டே இருங்க, அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு கண்ட்ரோல். அவ்வளோதான். முன்னாடி பார்த்து ஓட்டின்னு போயினே இருங்க சார். நீங்கள் அப்புறம் பார்க்காதீங்க, நீங்கள் போங்க. உங்கள் இடத்துல உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுப்பார் அவர் உங்கள் இடம் வரைக்கும் வரமாட்டார் அவர். அதை மட்டும் நாம் வச்சுங்க. எப்போவுமே உங்கள் இடம் உங்களுக்கு, அவ்வளோதான். ரொம்ப எழுத்தாதீங்க, ஏன்னா வந்து டக்குன்னு ஸ்லோ பண்ணுவாங்க. போட்டோம் விடுங்க, அவ்வளோதான். ஸோ க்ளீன் மூமெண்ட்டு, வண்டியோட அந்த பர்ஃபெக்ட் ஸ்லோ இது இருந்தாலே போதும். அவ்வளோதான். கேப்பு மெயின்டைன் பண்ணி எடுத்தீங்க அவங்க கிட்டே போகாமல். ஸோ பல்லாவரம் வரைக்கும் ஓட்டின்னு வந்திருக்கோம். இப்போது பக்காவாக ஸ்லோ பண்ணிங்க சார். வண்டி மூவ் ஆகும்போது பொறுமையாக போங்க. ஏன்னா மூவ்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வண்டியே மூவ் பண்ணோம். முன்னாடி போகிறவங்க எப்படி மூவ் பண்ணி போகிறாங்கங்கிறத பார்த்துட்டு தான்
நீங்கள் உங்கள் மூமெண்ட்டை வச்சுக்கணும். ஸ்டடி பண்ணி மெதுவாக போங்க. ஏன்னா இல்லைனா உங்கள் மூமெண்ட் லாக் ஆகும். ஸ்லோவாக போங்க ஸ்டடி பண்ணிங்க. ஏன்னா பெரிய வண்டிங்கிறதுனால நம்ம ரொம்ப ஆக்ஷன்ஸ் ஓவராக கொடுக்க முடியாது. குட்டி வண்டி மாதிரி ஸ்லோவாக போங்க. போயிட்டு பொறுமையாக போயிட்டு கண்ட்ரோல் பண்ணி போகணும். ஏன்னா அதுதான் முக்கியம் சார் உங்களுக்கு இந்த இடத்துல. கண்ட்ரோல் ஆஃப் த மூமெண்ட்டு வெஹிக்கிளோட ஸ்டெடினஸ் தான் இருக்குது. அவ்வளோதான். மெதுவாக போங்க. மெதுவாக ஸ்டடி பண்ணுங்கள். மெதுவாக ஸ்ட்ரைட் பண்ணிட்டுருங்க. அவ்வளோதான். ஏன்னா பர்ஃபெக்டாக ஸ்டடி பண்ணணும். விட்ருங்க போட்டோம். அவர் நிற்க மாட்டார். அவர் தஞ்சாவூர் போயின்னுக்கிறாரு, கிளம்பிட்டார் அவர். அவ்வளோதான். அப்படியே ஸ்டடி பண்ணி போங்க. அப்படியே லைட்டில் ஸ்லோவாக போங்க சார். இந்த அப்புறம் இங்கே ஏன்னா பெரிய இது இருக்கும், மேம்பாலம் இருக்கும் அங்கே. அப்படியே விட்ருங்க. பிரேக் போடாதீங்க இந்த இடத்துல. ஏன்னா ஏறாது மேம்பாலத்தில். விடுங்க, ஏறட்டும். பிரேக்கை யூஸ் பண்ணாதீங்க. மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி விட்டுறணும். இதான் மேம்பாலம் சொன்னீங்களா? எப்படி இறங்கி பார்த்தீங்களா மேம்பாலம்? இது பிரேக் போட்டால் காலி. அவ்வளோதான். மேம்பாலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரேக்கே யூஸ் பண்ணக்கூடாது. டைம் டிலேலே ஓட்டிக்கணும். ஸ்டடி பண்ணி போங்க மெதுவாக. ரொம்ப லெஃப்ட் வராதிங்க. அப்படியே நடுவுலேயே வச்சுக்கோங்க. சென்டர் ஆஃப் த வெஹிக்கிள். எஸ், அவ்வளோதான் சார். க்ளீன். ஸ்டடி பண்ணி அப்படியே சென்டர் ஆஃப் த வெஹிக்கிள். மூவ்மெண்ட் ஸ்லோ. டைம் டிலே. அது டைம் டிலே. அப்படியே போங்க. மெதுவாக போங்க. பார்த்து அதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க சார். அதெல்லாம் நம்ம ஜோக்கர் மாதிரி பார்த்துக்கணும். மெதுவாக போங்க. அப்படியே ஸ்டடி பண்ணி ரைட்டில் போங்க லைட்டாக. அவ்வளோதான். நீங்கள் அப்படியே டைம் டிலே பண்ண கற்றுக்கணும். அதாவது எந்த விஷயம் இருந்தாலும் இல்லை, நீங்கள் கரெக்டாக டைம் டிலே, ஸ்டெப் பிரேக்கு, இந்த மூமெண்ட்டில் நீங்கள் ரெடியாக இருக்கணும். ரெடி பண்ணிங்க. அலாட் அப்படின்னு ஸ்லோவாக போயிட்டு நல்லா போயிட்டு பொறுமையாக திருப்புங்க. அவசரப்படாதீங்க. போயிட்டு பொறுமையாக திருப்புங்க. எஸ், ஸ்லோவாக கட் பண்ணுங்கள் சார். கட் பண்ணுங்கள். மெதுவாக கட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸ்டடி பண்ணுங்கள். அவ்வளோதான். வெரி குட் சார். ஸ்டடி பண்ணி போங்க. லைட்டாக ரைட் எடுத்து நடுவுலே போங்க. லெஃப்ட்டில் வராது. ஏன்னா உள்ளேருந்து பார்க்லேருந்து வண்டிங்களை வெளியே எடுப்பாங்க. பெரிய மாம்பழம் ஒன்று வரும், விட்டுருங்க. இதில் ரைட்லேயே போங்க கொஞ்சம். அவ்வளோதான். அது குதிக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். அது விட்டுருங்க. அவர் சிக்னல் போட்டார். அவர் இந்த ஒருத்தர் சிக்னல் போட்டுனே போனார், பார்த்தீங்களா இல்லையா? நடந்து போனார். இப்போ ரைட்டில் வச்சுங்க லைட்டாக. ஸ்டடி பண்ணி சார். நீங்கள் லெஃப்ட்லலாம் ஓவர்டேக்கே பண்ணக்கூடாது இவங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஊரில் எல்லா பக்கம் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் டயருக்கு அடியில் தான் ஓவர்டேக் பண்ணாமல் இருக்காங்க. அதுவும் வண்டி கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் உள்ளே போயிட்டு வருவாங்க வெளியில் அந்த பக்கம். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஓட்டுவாங்க. நம்ம தான் பட் ஆக்சுவலாக இந்த மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். இப்போ தான் தெரியுது. ஸ்லோ பண்ணி மெதுவாக. லெஃப்ட்டில் ஒருத்தர் நிற்கிறாரு, பார்த்து பண்ணக்கூடாது. நல்லா டைம் டிலே பண்ணிங்க. ரைட்டில் இருங்க. லெஃப்ட்டில் வண்டி இருக்குது, நல்லா ரைட்டே வச்சுங்க. ரொம்ப ஒதுங்காதீங்க. அவ்வளோதான். ஏன்னா ஒதுங்கினீங்கன்னா இவர்கிட்ட போயிடுவீங்க. ஸ்டடி பண்ணிங்க. வெரி குட். ஸோ டிராஃபிக் இந்த ரோடில் பார்த்தீங்கன்னா அப்படி பர்ஃபெக்டாக வருது பார்த்தீங்களா சார்? அதான் மெயினாக போங்க. ஸ்லோவாக போயிங்க. கண்ட்ரோல் ஆஃப் த மூமெண்ட் உங்களுக்கு முக்கியம் சார். உங்களுக்கு எஸ், ஸ்டடி பண்ணி மெதுவாக போங்க. வெஹிக்கிளும் நாப்பி. ஏன்னா இந்த கண்ணாப்பினா ஓட்டுவாங்க இந்த இடத்துல. மெதுவாக அவங்க போட்டோம். ஸ்டடி பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸ்டடி பண்ணி போயிட்டே இருங்க. முன்னாடி பார்த்து ஓட்டுங்க. அவ்வளோதான். ஸ்டடி தான். ரைட்டில் போங்க சார். லெஃப்ட்டில் ரொம்ப வருது, பார்த்து ரொம்ப திருப்பினீங்க. ரொம்ப திருப்பாதீங்க. லைட்டாக ரைட் வச்சுங்க. ஸ்லோவாக பண்ணுங்கள் சார். பவர் ஸ்டீரிங் இல்லையா? ரொம்ப திருப்பிடக்கூடாது. லைட்டாக பண்ணணும். ரொம்ப லைட் பண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப லைட்டாக. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து அந்த கண்ட்ரோல் வரும். ஈஸியாக கட் பண்ணி திருப்ப முடியும். நீங்கள் இதில் போட்டோமா? போங்க. எப்படியோ உங்களுக்கு தோணுதா அப்படி போங்க. ஸ்லோவாக போய் பார்த்து வண்டி வரும், பார்த்து போங்க. விட்டுறாதீங்க. மெதுவாக போங்க. ஸ்லோவாக போங்க சார். கட் பண்ணுங்கள். அப்போ ரைட் எடுத்து மெதுவாக ரைட் எடுங்க. நில்லுங்க. அவர் போனோன்னே எடுத்துக்கலாம். இருங்க, அவசரப்பட. ரைட் இண்டிகேட்டர் போடுங்க. மாட்டி கட் ஆகிடுச்சு அது. இருங்க, ரைட் திருப்பி வச்சுங்க. முதல்ல ரைட் திருப்பி வைங்க. அவர் அடிக்கிட்டோம். இருங்க, அவசரப்படாதீங்க. இப்போ போங்க. அவர் அடிச்சு அடிக்கிட்டோம் சார். ஆறுன்னு அதுக்கோசரம் நம்ம இன்னொருத்தர போய் முட்ட முடியாது. கரெக்டாக உங்களுக்கு? அவர் அடிச்சு அடிக்கிட்டோம். என்ன இப்போ ஒரு 10 நிமிஷம் அடிக்கிட்டோம் அவர். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. யார் ஆறுன்னு அடித்தாலும் நீங்கள் போயிடாதீங்க. மூமெண்ட்டை கொடுக்காதீங்க. நமக்கு எப்போ வழி கிடைக்குதோ அப்போ தான் போக முடியும். அவருக்கு வழி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க மேலெல்லாம் போய் இடிச்சுட்டு நம்ம ஹெட்லைட் எப்படி போடுறது? அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள் ரைட்டில். அவ்வளோதான். ஸ்லோவாக போங்க. நேரோ ஸ்ட்ரீட்டு ரொம்ப ஸ்லோவாக ஓட்டணும். நேரோ ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுங்க சார். ஏன்னா நேரோ ஸ்ட்ரீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஸ்டடி பண்ணி போங்க. மெதுவாக ஸ்லோவாக போயிங்க. ஸ்டடி பண்ணி போங்க சார். லெஃப்ட்டில் வண்டி இருக்குது, பார்த்து அப்படியே மெதுவாக போங்க. ஏன்னா கண்ட்ரோல் கரெக்டாக வரும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டடி தான். ஒதுங்காதீங்க. ஒதுங்கினா போக முடியாது. இங்கேயே டைம் டிலே பண்ணி நிறுத்திங்க.
சரி பண்ணுங்கள் சரி. லெஃப்ட்டில் டூ வீலர், லெஃப்ட்டில் டூ வீலர், லெஃப்ட்டில் டூ வீலர். ரொம்ப ஒதுங்காதீங்க சார், சொல்லிடுங்க இல்லையா. அப்படியே நிறுத்திங்க, இங்கே நிறுத்துங்க, இங்கே நிறுத்துங்க. ரைட் திருப்பி நிறுத்துங்க. நீங்கள் ரொம்ப ஒதுங்குறீங்க சார், ரொம்ப ஒதுங்கக்கூடாது. அப்படியே நிறுத்துங்க, அப்படியே நிறுத்துங்க. பர்ஃபெக்டாக நிறுத்துங்க இங்கே. ஏன்னா ரொம்ப ஒதுங்கிட்டிங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து போக முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இவங்கெல்லாம் ஏறி வந்துட்டாங்க. இப்போது நம்ம நின்று அழகாக வழி விட்டோம். இருங்க சார், இருங்க சார், இருங்க. லைட்டாக போங்க சார். இப்போ லைட்டாக திருப்பாதீங்க, லெஃப்ட்டு திருப்பாதீங்க. டூ வீலர் இருக்குது. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. நிறுத்திக்கோங்க நிறுத்திக்கோங்க. இப்போ நிறுத்திக்கோங்க. லெஃப்ட்டில் டூ வீலர் இருக்குது, கவனிங்க. இப்போ லைட்டாக ரைட் எடுங்க, லைட்டாக எடுங்க, ரொம்ப எடுங்க. லைட்டாக ரைட் எடுங்க, ரைட் எடுங்க, ரைட் எடுங்க. ரைட் மெதுவாக ரைட் எடுங்க சார், நல்லா ரைட் எடுங்க. அப்படியே போங்க, நடுவிலே போங்க. டிமாண்டை படிங்க, லைட்டு டிமாண்டை படிங்க, குயிக் அடிங்க. ஸ்டடி பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். அப்படியே போங்க, ரைட்லேயே போங்க, ரைட்டில் போங்க. லெஃப்ட்டில் டூ வீலர் இருக்குது சார். ஸ்லோவாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஸ்லோ பண்ணிங்க. மெதுவாக, ரொம்ப மெதுவாக சார். ரைட் எடுங்க லைட்டாக. அப்படியே போங்க. ரைட்டில் இருங்க. லெஃப்ட்டில் டூ வீலர். ஸ்லோவாக. லெஃப்ட்டில் டூ வீலர் சார், பர்ஃபெக்ட்லி டூ வீலர். லைனாக ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் நடுவில் வந்து நீங்கள் ஒதுங்கவே கூடாது. இந்த ரோட்லலாம் டூ வீலர் தான் ஒதுங்கி போகணும், நீங்கள் ஒதுங்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதுதான் முக்கியம் உங்களுக்கு. போயிட்டு நடுவிலே போங்க. நேராக தானே போகணும். ஸ்லோ. நடுவிலே போங்க. பர்ஃபெக்ட்லி ஸ்லோ பண்ணுங்கள். ஆட்டோ வந்துட்டோம். ஸ்லோ பண்ணுங்கள். டைம் டிலே பண்ணுங்கள். மெதுவாக போங்க. லெஃப்ட் லைட்டாக வாங்க, ரொம்ப வராதிங்க. ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி. ரைட்டில் போங்க. டூ வீலர் இருக்குது. ரைட் எடுங்க, நல்லா ரைட் எடுங்க. ஸ்டடி பண்ணுங்கள். அப்படியே போங்க. திருப்பாதீங்க லெஃப்ட்டுக்கு. லெஃப்ட் வாங்க, லைட்டாக அப்போ வாங்க. அவ்வளோதான் சார். ஸ்டடி பண்ணி போங்க அப்படியே. ஏன்னா வண்டி இருக்கும்போது நீங்கள் ஒதுங்கவே கூடாது. ஓகே, ஸ்டடி பண்ணி போங்க. அவங்க தான் ஒதுங்கணும், மற்ற நீங்கள் லெஃப்ட்டாக வராதிங்க. ரைட்லேயே வச்சுக்கோங்க. மிடில் பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க தான் ஒதுங்கி போகணும், ஸ்லோவாக. ஏன்னா கம்ப்ளீட் ஸ்லோவாக ஓட்டிக்கணும் இந்த லைன்லலாம். ஏன்னா மெயின் டாஸ்க் ரோடு இது. ஹார்ன் கொடுங்க. பிரேக் யூஸ் பண்ணாதீங்க. பெரிய பம்ப் இது. ரைட்டை தருங்க. லெஃப்ட் லைட்டாக வாங்க. அப்படியே போங்க, ஸ்டடி பண்ணி. பெரிய பம்ப்லலாம் நீங்கள் வந்து ஒதுங்கவே கூடாது. நீங்கள் அப்படியே விட்டுருங்க, பிரேக் போடாதீங்க. ஏறி இறங்கட்டும். ஸ்லோவாக. அவ்வளோதான். நீங்கள் போங்க. போயிட்டே இருங்க. ஸ்லோவாக போங்க. ஸ்லோலி. மிடில் பேஸ். மிடில் போங்க, லைட்டாக மிடில் போங்க. நடந்து போகிறாரு பாருங்கள். மிடில் லெஃப்ட் வாங்க லைட்டாக. ஓகே, அப்படியே லெஃப்ட்லேயே போங்க சார். ஏன்னா அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்டடி பண்ணிக்கோங்க. அப்படியே போங்க. அவ்வளோதான். கூல். அவ்வளோதான், விட்டுருங்க. குச்சி தான் போகும் இதில். லைட்டாக ஸ்டடி பண்ணுங்கள். லெஃப்ட்டை வராதிங்க. லைட்டாக லெஃப்ட் வாங்க. ஸ்டடி பண்ணுங்கள். அப்படியே போங்க. ரைட்டில் போங்க லைட்டாக. அவ்வளோதான். இங்கே லெஃப்ட் எடுக்கணும்ல, இண்டிகேட்டர் போடுங்க. ஸ்லோவாக போங்க. லெஃப்ட் வாங்க. நீங்கள் லெஃப்ட் வாங்க. போயிட்டு திருப்பணும் சார். ரொம்ப டக்குன்னு திருப்பிடாதீங்க. ஸ்லோவாக போங்க. நல்லா போங்க. மெதுவாக போங்க. லெஃப்ட்டு திருப்பாதீங்க. இப்போ வரைக்கும் திருப்பாதீங்க. நான் சொல்கிறேன் போங்க. மெதுவாக போங்க. நான் பிடிங்க, இந்த கையெடுங்க. போயிட்டு ஃபுல் அடிங்க லெஃப்ட்டு. வாங்க. ஸ்லோவாக போங்க. டைம் டிலே. லெஃப்ட்டில் டூ வீலர் இருக்குது. ஸ்லோ பண்ணி டைம் டிலே. ஸ்டடி பண்ணுங்கள். முதல்ல ரைட் திருப்பி. இருங்க, அவன் போயிட்டு விட்டுருங்க. லெஃப்ட் வாங்க. அவ்வளோதான். ஸ்லோவாக ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி தான். ஸ்லோலி. லெஃப்ட் வாங்க லைட்டாக. அவ்வளோதான். பி கூல் அண்ட் ஹாப்பி. ஸ்லோவாக ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். இங்கே பார்த்துங்க, வண்டியை பாருங்கள். லெஃப்ட்டில் போகுது பாருங்கள். ரைட்டில் போங்க லைட்டாக. அது அப்புறம் யோசிச்சுக்கலாம். முதல்ல கரெக்டான இடத்துல வண்டி எடுத்து நிப்பாட்டிக்கலாம். அதுதான் இல்லை அதுக்கு சொல்ல